Have a wonderful day for all students. I am very glad to meet you in this session. In our previous lesson, we saw half supplementary reader. The supplementary reader's topic is heading is on Monday morning. நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம இந்த சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரி ஒரு ஹாஃப் ஸ்டோரி நம்ம பார்த்துருக்கோம். த ஆன் மண்டே மார்னிங் த ஸ்டோரி அபவுட் டாம் சாயர் ஸ்டோரி. நம்ம நிறைய டாம் சாயரனுடைய அட்வென்ச்சர் ஸ்டோரிஸ் நிறையா படிச்சிருப்போம். அதே மாதிரி இதுவும் ஒரு டாம் சாயரனுடைய ஸ்டோரி தான். In our previous class we learned Tom Sawyer was very miserable on Monday morning. He don't like to go to school. Regularly he check every week any holiday. If 1 or 2 day holidays means we become very happy, otherwise he become sad. Every time he says some reason to take leave. சரி, எப்போ பாரு அவள் ஸ்கூலுக்கு லீவ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு he says some ரீசன். சரியா, ஏதோ ஒரு ரீசன் சொல்லி என்ன பண்ணுவான், லீவ் எடுத்துக்குவான். ஃபீவர், காஃப், இந்த மாதிரி he says some ரீசன். இந்த ஸ்டோரியில் நம்ம என்னென்ன அவருடைய இந்த டாம் சாயர்னுடைய ஆண்டி பெரிய ஆண்ட் போலி, டாம் சாயர்னுடைய ஃப்ரெண்டு வந்து சிட். இவங்க தான் இந்த கேரக்டரில் இருக்காங்க. இந்த ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா, என்ன மாதிரியான பொய் சொல்கிறா, ஹவு ஹி பிளான் டு சே த ரீசன், இதெல்லாம் நம்ம வி ஹாவ் லேர்ன்ட் இன் அவர் லாஸ்ட் கிளாஸ். டுடே லாஸ்ட் கிளாஸில் நம்ம கடைசியாக என்ன பார்த்தோன்னா, டாம் சாயர் பிளான்டு சம் ரீசன் டு டேக் லீவ். சரியா, ஒரு லீவ் எடுக்கிறதுக்கு அவள் ஒரு பிளான் பண்ணிக்கிறாள். ஓ, திஸ் டைம் வி கோயிங் டு சே திஸ் ரீசன். இந்த டைம் நாம் என்ன பண்ணலாம், இந்த ரீசன் சொல்லி லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணுறான். பிளான் பண்ணி என்ன பண்ணுறான், அதுக்கு ஒர்க் அவுட்டும் பண்ணுறக்கு பார்க்குறான். சரி, எஸ், ஹியர் சிட் அப்படிங்கிறது, சிட் இஸ் அ டாம் சாயர் ஃப்ரெண்ட். சிட் செட் என்ன பண்ணுறா, முன்னாடி அன்டைமில் எழுந்திரிச்சு சத்தம் போடுறான், இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறான். சிட் செட் டம் சே டம் நோ ரெஸ்பான்ஸ். ஹியர் டம் வாட் இஸ் த மேட்டர் டம், and he shook him and looked in his face anxiously. Tom moaned out, oh, don't sit, don't shake me. Why, what's the matter Tom? I must call auntie. No, never mind, I will be over by and by, maybe, don't call anybody. இப்போ இது முன்னாடி என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த சிட் அப்படிங்கிறவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். அப்போ டாம் என்ன பண்ணுறான், சத்தம் போட்டு அவனை எழுப்பி விட பார்க்குறான். நல்லா தூக்கத்தில் இருந்ததுனால சிட் என்ன பண்ணல, டக்குன்னு அவனால் எந்திரிக்க முடியல, அப்படியே மெதுவாக எந்திரிக்கிறான். சிட் செட், அந்த மிட் நைட்டில் எழுப்பிவிட்டு எப்படி இருக்கும், அதனால் சிட் சொல்கிறா, சே டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். பட் ஹீ கிவ் நெவர் ரெஸ்பான்ஸ். உடனே டாம் என்ன பண்ணல, ரெஸ்பான்ஸ் பண்ணல. எகெயின் ஹி ஆஸ்க்டு, ஹியர் டாம் வாட் இஸ் த மேட்டர், சொல்லு டாம், நீ எழுப்பி விட்டீங்களா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறா. அண்ட் ஹி ஷூக் ஹிம் அண்ட் லுக்டு இன் ஹிஸ் ஃபேஸ் ஆன்சியஸ்லி. அவனை பிடிச்சி நல்லா ஷூக்னா நல்லா அசைச்சு விட்டு அவன் முகத்தை பார்த்து ஆன்சியஸ்லி, ஹிஸ் ஃபேஸ் ஆன்சியஸ்னால் டென்ஸ்டாக இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு சிட் என்ன பண்ணுறான், எகெயின் ஹேஸ்க் வாட்ஸ் த மேட்டர், இப்போ வா சொல்லு, எதுக்கு எழுப்பி விட்டா, ஒய் யூ ஷூக் மீ அப்படின்னு கேட்குறா. ஐ மஸ்ட் கால் ஆன்டி, நோ நெவர் மைண்ட், இட் வில் பி ஓவர் பை அண்ட் பை, மேபி, டோன்ட் கால் எனிபடி. இப்போ நான் சிட் செட் ஐ கோ அண்ட் கால் ஆண்டி அப்படின்னு சொல்கிறான். நெவர் மைண்ட், நோ நெவர் மைண்ட், யார் வேணாலும் கூப்பிடு அப்படின்னு டாம் சொல்கிறான். பட் ஐ மஸ்ட் டோன்ட் க்ரோன் சோ டாம், இட்ஸ் ஆஃபுல், ஹவு லாங் யூ பீன் திஸ் வே, ஹவர்ஸ் ஆர், டோன்ட் ஸ்டிர் சோ, சிட், யூ வில் கில் மீ. அப்போ ஹிஸ் ஃப்ரெண்டு சிட் செட் ஐ கோ அண்ட் கால் ஆண்டி, நான் போய் ஆண்டி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான்.
அப்போ he said to Tom said never mind அப்படின்னு சொல்கிறான். பட் ஐ மஸ்ட் டோன்ட் க்ரோன். ஸோ நான் ஒன்றும் அந்தளவுக்கு கத்தலை. இட்ஸ் ஆஃபுல். ஆஃபுல் வாட் இஸ் த மீனிங் ஃபார் ஆஃபுல்னா வெரி பேட் ஆர் அன்பிளசன்ட் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுறது நல்லா இல்லை அப்படிங்கிற மீனிங். ஹவு லாங் யூ பீன் திஸ் வே, எவ்வளோ நேரம் நீ இப்படி சத்தம் போட்டுகிட்டே இருப்ப. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஐ கால் ஆன்டி ஹவர்ஸ் ஆச் ஓ டோன்ட் ஸ்டிர் ஸோ சிட் யூல் கில் மீ ஆச் அப்படிங்கிறது இட் இஸ் எ எக்ஸ்க்ளமேஷன் வேர்டு. ஒரு பெயினாக இருக்கிறப்போ அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறப்போ ஓ அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணுற. எஸ்பெஷலி வி யூஸ் திஸ் வேர்ட் டு எக்ஸ்ப்ரெஸ் அவர் பெயின். அதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு தான் ஆச். அப்போ இந்த பெயினால் என்ன பண்ணுறா டாம் ரொம்ப ஹி மேட் சவுண்ட், ரொம்ப சத்தம் போடுறான். ஐயோ என்னை கொன்று அந்தளவுக்கு வலி இருக்குது அந்த மாதிரி. ஹி செட் டு சித், சித்துக்கிட்ட. ஹூ செட் டு சித்? டாம் செட் டு சித். டாம் why didn't you wake me sooner? Oh Tom, don't, it makes my flesh growl to hear you. What's the matter? சித் சொல்கிறான், அம்மா இவ்வளோ நீ வழியில் துடிக்கிறியே, நீ அப்போ என்ன பண்ணி விட்டுருக்கலாம், எழுப்பி விட்டுருக்கலாம்ல. ஓ டாம் டோன்ட் மேக் மை ஃப்ளஷ் க்ரௌல் டு ஹியர் யூ. வாட் இஸ் த மேட்டர்? ஐயோ ரொம்ப ஃப்ளஷ் அப்படிங்கிறது சதை, ரொம்ப என்னை என்ன பண்ணாத, டென்ஷன் பண்ணாத. வாட் இஸ் த மேட்டர்? இப்போ உனக்கு என்ன ஆச்சு? ரொம்ப சத்தம் போடுற, எல்லாம் பண்ணுற, ஓகே. ஆனால் பட் ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன் டு யூ. அதனால் நீ என்ன பண்ண, உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி. ஹூ செட் டு ஹூம்? சிட் செட் டு டாம் சாயர். ஐ ஃபர்கிவ் யூ ஃபார் எனி திங் சிட் க்ரோன் அப்படின்னா சவுண்டில் கத்திக்கிட்டே சொல்கிறது. எவ்ரி திங் யூ ஹாவ் எவர் டன் டு மீ வென் ஐ ஆம் கான். அப்போ இவங்க டாம் சாயர் ரொம்ப சத்தம் போடுறா, எல்லாம் பண்ணுறா. பட் சிட் டோன்ட் நோ ஒய் டாம் சாயர் வாஸ் டூயிங் லைக் தட். எதுக்கு அவன் அந்த மாதிரி பண்ணாங்கிறது இவருக்கு தெரியல. அதனால் சித்தன் சொல்கிற, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ப்ளீஸ் சே வாட் இஸ் த ரீசன் ஒய் யூ ஆர் டூயிங் லைக் திஸ். ஏன் இந்த மாதிரி நீ செஞ்சிட்ருக்கிற அப்படிங்கிறதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறான். உடனே அப்படியே டாம் சாயர் அப்படியே வழியிலேயே முனகிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு என்ன சொல்கிறான், சரி நான் உன்னை மன்னிச்சிட்றேன், ஆனால் நீ என்ன பண்ணு, எல்லாத்துக்காக நான் மன்னிச்சிட்றேன், ஆனால் எப்போல்லாம் நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன்னா அப்போல்லாம் நீ என்ன பண்ணுறதில்ல, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதே இல்லை அப்படின்னு டாம் சாயர் செட் டு சித். Oh Tom, you aren't dying, are you? Don't Tom. Oh don't, maybe. ஐயோ நீ இவ்வளோ வழியால் சாகிறது அப்படின்னா அந்தளவுக்கு பெயின் அப்படிங்கிறது, அந்தளவுக்கு நீ கஷ்டப்படுறியா அப்படின்னு த சித் ஆஸ்க்டு டு டாம். ஐ ஃபர்கிவ் எவ்ரிபடி சிட், டெல் தம் ஸோ சித். அண்ட் சிட் யூ கிவ் மை விண்டோ ஷேர்ஸ் அண்ட் மை கேட் with one eye to that new girl that's come to town and tell her. நான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்றேன், எல்லாத்திட்டையும் அந்த மன்னிப்பை சொல்லிடு. அந்த கேட் நான் வச்சுருக்கிற அந்த ஒன் ஐ கேட்டை அந்த நியூ கேர்ளுக்கு என்ன பண்ணிடு, டவுன்லேருந்து வந்திருக்கிற அந்த நியூ கேர்ளுக்கு கொடுத்துரு. எந்தைய விச் ஒன்? அந்த ஒன் ஐ கேட்டை கொடுத்துருன்னு சொல்கிறார். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு அவனுக்கு வலியாமா, அதைய சொல்கிறதுக்கு தான் அப்படி சொல்கிறான். பட் சிட் ஹேட் ஸ்நாச்ட் ஹிஸ் கிளாத்ஸ் அண்ட் கான். டாம் வாஸ் சஃபரிங் இன் ரியாலிட்டி நவ். ஹிஸ் இமேஜினேஷன் வாஸ் ஒர்க்கிங் வெல் அண்ட் ஸோ ஹிஸ் க்ரோன்ஸ் ஹேட் கேதர்ட் குவைட் ஜென்யூன் டோன். இவன் ரொம்ப ஆக்ட் பண்ணுறா, அது கொஞ்சம் ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியும் பண்ணுறா. ஸோ சித் பிலீவ்டு தட், அவன் கொஞ்சம் நம்பிடுறான். உடனே அவன் என்ன பண்ணுறா, ஸ்நாச்டு அப்படின்னா கொஞ்சம் ரஃப்பாக ரூடாக நான் ஒன்று புல் பண்ணுறது, இழுத்து போட்டுட்டு என்ன பண்ணுறான், வரான். டாம் வாஸ் சஃபரிங் ரியாலிட்டி நவ் ஹிஸ் இமேஜினேஷன் வாஸ் ஒர்க்கிங் வெல். அப்போ இவன் எந்த அளவுக்கு டாம் ஆக்ட் பண்ணானோ அந்த அளவுக்கு அவன் என்ன பண்ணிட்டா, சித்தை நம்ப வச்சுட்டான். சித் ஃப்ளூ டவுன் ஸ்டேர்ஸ் அண்ட் செட், அப்படியே வேகமாக ஓடி போய், ஓ ஆண்ட் போலி கம் டாம் டையிங்.
ப்ளீஸ் ஆண்ட் போலி நீங்கள் என்ன பண்ணுங்க இங்கே வந்து பாருங்க, ரொம்ப டாம் வந்து வலியால் துடிச்சிட்ருக்குறான் அப்படின்னு சொல்கிறான். டையிங் அந்த அளவுக்கா அப்படின்னா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், டோன்ட் வெயிட், கம் குவிக், ஐயோ வெயிட் பண்ணாதீங்க, சீக்கிரமாக வாங்க. ரப்பிஷ், ஐ டோன்ட் பிலீவ் இட். ரப்பிஷ் அப்படின்னா மோஸ்ட்லி யூஸ்வலி விசே ரப்பிஷ் அப்படிங்கிறது நம்ம குப்பையை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரப்பிஷ் ஆகாத பொருட்கள் இதையெல்லாம் சொல்லுவோம். இங்கே ரப்பிஷ்னா எந்த அன்வான்ட், நம்ப முடியல அந்த மாதிரி மீனிங் இங்கே. ஐ டோன்ட் பிலீவ் இட், என்னால் நம்ப முடியல. பட் ஷீ ஃபெல்ட் அப்ஸ்டர்ஸ் nevertheless with Sid and Mary at her heels, and her face grew white too and her lips trembled. When she reached beside, she said, "You, Tom, Tom, what's the matter with you?" பாண்ட் போல் என்ன பண்ணுறாங்க, போய் பார்க்குறாங்க. இன்னும் பக்கத்தில் இருக்கிற மேரி அப்படிங்கிற இன்னொருத்தரும் வந்து பார்க்குறாங்க. வாட்ஸ் த மேட்டர் எல்லோரும் கேட்குறாங்க. வாட் ஹேப்பன் டு யூ டாம் அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க. ஓ ஆண்டி ஐஎம் அப்படிங்கிற அது அந்த ஐஎம்க்கு அப்புறம் அவனால் சொல்ல முடியாத அளவுக்கு பெயின் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுறார், ஹி கிவ் குட் ஆக்ஷன், நல்லா ஆக்ஷன் பண்ணுறான். வாட்ஸ் த மேட்டர் வித் யூ, வாட் இஸ் த மேட்டர் வித் யூ சைல்ட், உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு, ஏன் இப்படி ரொம்ப சஃபர் ஆகிருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஓ ஆண்டி மை டோஸ் டையிங், இங்கே பாருங்கள், சோர்னா அடிப்பட்ட பாதிக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். டோஸ் அப்படின்னா கால் விரல், என்னுடைய கால் விரல் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப அப்படியே வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறான். ஹூ செட் டு ஹூம், டாம் சாயா செட் டு ஆண்டி. த ஓல்டு லேடி sang down into the chair and laughed a little, then cried a little, then did both together. This made her feel better and she said, Tom, what a turn you did give me. Now you shut up the nonsense and climb out of this. உடனே அவங்க தே அண்டர்ஸ்டாண்ட், அவங்களுக்கு புரிஞ்சிருது டாம் சாயர் வந்து இந்த ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தே கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஹூ, த ஆண்ட் போலி அண்ட் த ஆண்ட் மேரி ரெண்டு பேர்த்துக்கு புரிஞ்சிருது. தே லாஃப்டு. அவங்க சாங்க் அப்படின்னா சிங்க், எஸ்ஐஎன்கே, சிங்க்னுடைய பாஸ்ட் ஃபார்ம் தான் சாங்க். சாங்க் டவுன் இன்டு த சேர்னு என்ன, நல்லா சேரில் உக்காந்துக்கிறது. உட்காந்து என்ன பண்ணுறாங்க, தே சிரிக்கிறாங்க. அப்படியே இவன் பண்ணுறதை பார்த்து கொஞ்சம் இது அழுகாச்சும் வருது. திஸ் மேட் ஹர் ஃபீல் பெட்டர் அண்ட் சி சேட், டாம், வாட் அ டர்ன் யூ டிட் கிவ் மீ, நீ எனக்கு என்னென்னலாம் செய்கிற. நவ் யூ ஷட் அப் த நான்சன் அண்ட் கிளைம் அவுட் ஆஃப் திஸ், இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத, இதெல்லாம் விட்டுட்டு நீ வெளியில் வா அப்படின்னு அவங்க ரெண்டு பேர் சொல்கிறாங்க. த groan stopped and the pain vanished from the toe. The boy felt a little foolish. அப்போ உடனே அவங்க அந்த ரெண்டு பேர் அப்படி சிரிச்சுட்டு, அவங்க இவ்வளோ நாள் நீ எல்லாம் பண்ணுன, ஆனால் இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் நான்சன் பண்ணாத, இதை விட்டுட்டு நீ வெளியில் வா அப்படின்னு அந்த ரெண்டு பேர், ஹூ, த ஆண்ட் போலே அண்ட் ஆண்ட் மேரி ரெண்டு பேரும் சொன்ன பின்னாடி சடன்லி ஹி ஸ்டாப்டு த க்ரோனிங், அந்த அழுகிறது சத்தம் போடுறது அது எல்லாம் இது பண்ணிடுறான். ஸ்டாப்ட் அண்ட் பெயின் வேனிஷ் ஃப்ரம் த டோ. வேனிஷ்டு மீன்ஸ் டிஸப்பியர்டு, எல்லாம் மறைஞ்சு போயிடுது. இப்போ த பாய் ஃபெல்ட் எ லிட்டில் ஃபுலிஷ். ஃபுலிஷ்னால் கொஞ்சம் முட்டாள்தனமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம இல்லாதவொன்னே நம்ம ஆக்டிங் கொடுத்துட்ருக்குறோம், அப்போ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் ஃபுலிஷ்னஸ்ஸாக தானே இருக்குது. And he said, Aunt Polly, it seemed tying and hurt, so I never minded my tooth at all. ஓ, இப்போ என்ன ஆகுது, எனக்கு நான் மறந்துட்டு என்னுடைய டூத் வலிக்குது ரொம்ப. யுவர் டூத் இன்டீட், வாட்ஸ் த மேட்டர் வித் யூர் டூத், ஏன்னா இப்போ எனக்கு முன்னாடி என்ன சொன்னான், டோஸ் பெயினாக இருக்குதுன்னா, நவ் ஹி செட் டூத் பெயினாக இருக்குது, எனக்கு என்னோடய பல்லெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறான். இந்த பல் வலிக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஒன் ஆஃப் தம் இஸ் லூஸ் அண்ட் இட் ஆக்ட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஆஃபுல். எஸ் ஆண்டி, ஒரே ஒரு பல் எப்படி இருக்குது, லூஸாக இருக்குது. ஆஃபுல்னா அன்ப்ளசன்ட், ரொம்ப தாங்க முடியாத மாதிரி வலிக்குது அப்படின்னு டாம் சாயர் செட் டு த ஆண்டி. த நவ் டோன்ட் பிகின் தட் க்ரோனிங் அகெயின், ஓப்பன் யுவர் மவுத் வெல், யுவர் டூத் இஸ் லூஸ்.
but you are not going to die from that. Mary, get me a silk thread and a chunk of fire out of the kitchen. Oh dear, you don't afraid. சரியா, நீ என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். பல்லு வலியெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், வி கேன் க்யூர் இட், நம்ம அதை சரி பண்ணிடலாம். பல்லு வலியெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டா, இறந்து போயிட மாட்டா அப்படின்னு த ஆண்ட் போல் என்ன சொல்கிறாங்க, அவங்க பக்கத்தில் இருக்கிற மேரி பார்த்து கெட் மீ அ சில்க் த்ரெட் அண்ட் சங்க்னா ஒரு ஒரு சங்க் ஆஃப் ஃபயர் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. கிச்சனுக்கு போய் சில்க் த்ரெட்டையும் ஒரு கப்பில் போட்டு ஒரு ஃபயர் மாதிரி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆண்டி வந்து மேரி சொல்லி விடுறாங்க. டாம் said, oh please auntie, don't pull it out, I don't hurt any more, I wish I may never stir it does, please don't auntie, I don't want to stay home from school. டாம் சாயர் உடனே சொல்கிறான், நோ ஆண்டி, அது புல் பண்ணியெல்லாம் எடுத்துடாதீங்க, எனக்கு டோன்ட் ஹர்ட்னா நான் எந்த வகையில் பெயின் அனுபவிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே ஒன்று ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க ஆண்டி, ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். அப்போ நீங்கள் ஏதாவது பல்லெல்லாம் பண்ணி விட்டுட்டிங்கன்னா என்ன ஆயிரும், பெயின் எல்லாம் வந்துச்சுன்னா நான் வந்து ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற மாதிரி வந்துடும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே ஹோம் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இவங்க ஆண்ட்டு போலி சில்க் த்ரெட்டு சங்க் ஆஃப் ஃபயரெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க, நம்மளை ஏதாவது ஹர்ட் பண்ணி விட்ருவாங்க அப்படின்னு. நவ் டாம் சாயர் அஃப்ரைட் ஆஃப்டர் ஹி செட் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். ஐயோ நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறக்கு தான் விரும்புகிறேன், நான் வீட்டில் இருக்கிறதுக்கு விரும்பலை அப்படின்னு. ஹூ செட் டு ஹூம், டாம் சாயர் செட் டு ஆண்ட் போலி. ஓ யூ டோன்ட் யூ, ஸோ ஆல் திஸ் row was because you thought you would get to stay home from school and go fishing. ஓ அப்படியெல்லாம் நினச்சிக்காத, அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. ஸோ ஆல் திஸ் row was because you thought you would get to stay home from school and go fishing. அப்போ இந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. டாம் ஐ லவ் யூ ஸோ அண்ட் யூ சீம் டு ட்ரை every way to can to break my old heart with your mischievous. ஆண்டி போலி சொல்கிறாங்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ நிறைய மிஸ்டீவியஸ் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணி ஸ்கூலுக்கு போகாமல் ரீசன் சொல்லி டெய்லி ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் நல்லாலேன்னு நீ படுத்துக்குவ, இந்த மாதிரி மிஸ்டீவியஸ் ஆக்டிவிட்டினால நான் என்ன பண்ணினேன், ரொம்ப சஃபர் ஆனேன். பை திஸ் டைம் த டென்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வர் ரெடி. ஆனால் இப்போ இந்த டென்டல் ரொம்ப பெயினாக இருக்குதுன்னு வேறு சொல்கிற, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னு த டாம் ஆண்ட் போலி செட் டு த டாம் சாயர். த ஓல்டு லேடி மேட் ஒன் எண்ட் ஆஃப் த சில்க் த்ரெட் ஃபாஸ்ட் டு டாம்ஸ் டூத் வித் அ லூப் அண்ட் டைடு த அதர் டு த பெட் போஸ்ட். அதில் என்ன பண்ணுறாங்க, அந்த சில்க் த்ரெட் எடுத்து ஒன்று வந்து அவங்க பெட்டினுடைய போஸ்ட்டில் கட்டிடுறாங்க, கம்பி மாதிரி இருக்கு, அங்கே கட்டிடுறாங்க. ஒன்று அவங்க கையில் இருக்குது, அவன் பல்லுக்குள்ளே லூப் அப்படின்னா கர்வ்னு அர்த்தம், அவன் பல்லுக்குள்ளே விட்டு என்ன பண்ணுறாங்க, இழுக்கிறாங்க. தென் ஷீ காட் ஹோல்ட் ஆஃப் அ சங்க் ஆஃப் ஃபயர் அண்ட் சடன்லி புஷ்ட் இட் ஆல்மோஸ்ட் இன் த பாய்ஸ் ஃபேஸ். அப்படியே அந்த தீயை என்ன பண்ணுறாங்க, திடீர்னு அவன் ஃபேஸ்க்கு முன்னாடி கொண்டு வர்றாங்க. த டூத் வாஸ் ஹேங்கிங் லூஸ்லி பை த பெட் போஸ்ட் நவ். அந்த பெட் போஸ்ட்டில் 2 பல்லு தொங்கிட்டுருக்கு. வை ஆண்ட் போலி வாஸ் டூயிங் லைக் திஸ். எதனால ஆண்ட் போலி இந்த மாதிரி பண்ணினாங்கன்னா, பிகாஸ் எவ்ரி டைம் ஹீ செட் லை அண்ட் ஹீ வாண்ட் டு டேக் லீவ். அப்போ இந்த ரீசன் இவன் இந்த மாதிரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி பொய்யான ரீசன் பண்ணக்கூடாதுங்கிறனால தான் அவன் அந்த சில்க் த்ரெட்டு அந்த சங்க் ஆஃப் ஃபயர் எல்லாம் வச்சு அவன் என்ன பண்ணுறாங்க, த ஆன்டி ட்ரைடு டு threaten him. Hereafter he don't try to say the lies to go to school அப்படிங்கிறதுனால ஆண்ட் போலி இந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்க. Here they give glossary for new words. Here they give glossary-ல மீனிங் கொடுத்துருக்காங்க. You should read the meaning. The supplementary's aim is to enhance our reading
and enhance our vocabulary. So you should read the meaning. Here they give the exercise, name the speaker. You need to find out the speaker. And the lines read பண்ணி பார்த்து என்ன பண்ணணும், you need to find out the speaker. யார் ஸ்பீக்கருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அகெயின்ஸ்ட் த ஈச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் யூ ரீட் த லிசன் த வீடியோ அண்ட் யூ ஃபைண்ட் அவுட். அகெயின் ஹியர் தே கிவ் பேசேஜ் அண்ட் கிவ் ஆன்சர். திங்க் அண்ட் ஆன்சருங்கிறது you read this question and you give the answer. Now if you understand, you can easily say the meaning. அதே மாதிரி choose the correct is given here. Project work கொடுத்துருக்காங்க. Give instruction to your friend to reach your house from school. Mention some landmark that your friend should look out for his way. இப்போ நம்ம ஃப்ரெண்ட் எங்காவது தூரமாக நின்றுட்டு நம்ம வீட்டுக்கு வழி கேட்டாங்கன்னா how we say the route to our homeனா ஏதாவது லேண்ட்மார்க் சொல்லி நம்ம எப்படி நம்ம ஃப்ரெண்டை கைட் பண்ணுறது அப்படிங்கிறதா இந்த ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 சக்ஸஸ். எஸ், கிவ் எ ரிலேஷன்ஷிப் டேர்ம் ஃபார் த க்ளூஸ் கிவன். ஹியர் தே கிவ் சம் க்ளூஸ். இதில் வந்து நம்ம மோஸ்ட்லி 1 or 2 only we don't know, otherwise all the terms we use regularly. இது யாரை மென்ஷன் பண்ணுது? இப்போ சிப்ளிங்ஸ் அப்படின்னா நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஈவன் நம்ம டைரியிலேயே கூட இது இருக்குது, நம்ம உடன் பிறந்தவர்கள்னு அர்த்தம். கின் அண்ட் கித்னா திஸ் வேர்டு வி கேன் சி இந்த இன்விடேஷனில் நம்ம பார்த்துருப்போம். கித் அண்ட் கின்னா உற்றார் உறவினர்கள்னு அர்த்தம். அதே மாதிரி யூ ஃபைண்ட் அவுட் பிரெட் வின்னர், ஃபோர் ஃபாதர்ஸ், இதெல்லாம் நம்ம படித்தது தான். யூ ஷுட் ரெஃபர் அண்ட் ரைட் த ஆன்சர். எஸ், அரேஞ்ச் த வேர்ட்ஸ் அக்கார்டிங் டு த டிகிரிஸ் ஆஃப் மீனிங். இதில் வந்து எந்த வேர்டு இப்போ ஃபார் செகண்ட் ஒன் யூ டேக், தேர்ட் ஒன் ஸ்மால், டைனி, மைன்யூட். அப்படி இந்த வேர்டில் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், அதை விட கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா அந்த மாதிரி நம்ம ரீட் பண்ணி பார்த்து ஓல்டு, ஏஜ்டு, சீனியர். இப்போ எதையும் நம்ம ரொம்ப ஏஜ்டானவங்களுக்கு எதை இப்போ யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி. ஏன்னா இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் எக்ஸாக்டாக நம்ம எந்த இடத்துல எந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வி மஸ்ட் நோ த டிஃப்ரென்ஸ், பட் ஆல் ஆர் த சேம் மீனிங் தான். ஆனால் நம்ம கொஞ்சம் அதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கக்கா இது கொடுத்துருக்காங்க. எஸ், திங்க் அண்ட் ஆன்சர். யூ ஷுட் திங்க். சரியா, இது நம்ம திங்க் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இட் இஸ் அ ஃபன்னி one also. சரியா, you should try this, think and answer. Okay students, thank you. Today our session over. Next we will meet in our next session. Okay, thank you children.